சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத்துக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அது குறித்து நேரடியாக கருத்துரைப்பதை தவிர்த்துள்ளார். போலீசாரின் தடையையும் மீறி சோகோ பேரங்காடி வளாகத்தில் பேரணிக்காக கூடிய போது கைதான ஜம்ரி வினோத்துக்கு போலீஸ் நிலையத்தில் மேசையில் உணவுகள் பரிமாறப்பட்டு உபசரிப்பு செய்யப்பட்டதாக காட்டும் புகைப்படங்கள் முன்னதாக வைரலாகியிருந்தன. இதுகுறித்து கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் நேற்று மக்களவையில் கேள்வி எழுப்பினார். நான் பல தடவை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளேன். ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு மேசையில் வைத்து உணவு பரிமாறப்பட்டதில்லை என குறிப்பிட்ட அவர் ஜம்ரி வினோத்துக்கு மட்டும் சிறப்பு சலுகை ஏன் என கேட்டார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயிலோ அந்த விவகாரத்தை இரண்டு விதமான கண்ணோட்டங்களில் பார்க்கலாம் என்றார். சிலர் போலீசார் கடுமையாக நடந்து கொள்ளாமல் மனிதாபிமானத்துடன் குடிக்க பானமும் உண்ண உணவும் தருகிறார்களே என்ற கோணத்தில் பார்ப்பர். மற்றவரோ தடுத்து வைக்கப்பட்டவருக்கு சலுகை காட்டப்பட்டதாக எடுத்துக்கொள்வர். ஆக பார்ப்பவரின் பார்வையால் தான் உள்ளது, எனவே தான் இதில் தான் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என சைஃபுடின் பொதுவான ஒரு பதிலை கூறினார். Tindakan yang diambil itu bergantung sudut pandang pihak mana. Ya. Misalnya bila tersebar, hari ini semua kan maklumat uji jari. Tersebar mereka yang dikatakan ditangkap berada di polis sedang menikmati makanan. Itu aja gambar dia. Ada dua ulasan. Satu kata, ya, tak adalah kata polis ni ganas pun, bagi makan nasi lagi, bagi minuman lagi. Tapi yang ditahan tu kata polis ni kasar, polis ni kejam. Satu sudut. Satu lagi kata, kalau macam tu, apa maksud ditahan? So bergantung sudut pandang mana. Ya, sebab itu saya tak mau pergi kepada yang tajuk-tajuk itu. Saya cuma nak kata bahawa keutamaan kita apa dia? Apakah posting dan semua kenyataan itu boleh kita pertahankan atas nama kebebasan suara dan kita benarkan yang ini. Sebab itu 105 Kanun Tata Cara Jenayah itu membenarkan langkah tangkapan awal itu dibuat. Dan apakah polis reach out, berbual, berjumpa mereka sebelum itu pun berkali-kali. Menteri, sekarang pun masih sama. இதனிடையே ஜம்ரி வினோத் தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவாரா என ஜலுத்தோங் உறுப்பினர் RSN ராயர் கேட்ட கேள்விக்கு தற்போதைக்கு தம்மிடம் மேற்கொண்டு தகவல்கள் இல்லை என சைஃபுடின் தெரிவித்தார். விசாரணை அறிக்கை முழுமை பெற்றதும் மக்களவையில் நிச்சயம் அது குறித்து தெரிவிப்பேன் என்றார் அவர். சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக பேரணி நடத்துவதாக கூறிக்கொண்டு புறப்பட்ட ஜம்ரியும் இதர 19 பேரும் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டனர். எனினும் அப்பேரணியை முன்கூட்டியே தடை செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்ததால் அது பிசுபிசுத்து போனது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.